பிசிகாவில் 6 மாதங்களுக்கு இடைநீக்கம் செய்யப்பட்ட ஆதவ் அர்ஜுனா தற்போது அக்கட்சியிலிருந்து முழுவதுமாக தன்னை விடுவித்துக் கொள்வதாக தெரிவித்துள்ளார். வேறு எந்த செயற்திட்டங்களும் இல்லை என்றும் பிசிகாவிலிருந்து தன்னை முழுமையாக விடுவித்துக் கொள்வதாக ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் ராஜேஷ். அவர் இடைநீக்கம் செய்யப்பட்டிருந்தார். தொடர்ந்து பொதுவெளியிலும் அவர் திமுகவுக்கு எதிரான கருத்துக்களை தெரிவித்து வந்தார். தற்போது அவர் முழுமையாக விலகிக் கொள்வதாக தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான முழு விவரங்கள் என்ன? பிசிக தரப்பில் இது குறித்து என்ன சொல்லப்படுது? தர்ஷினி வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளராக செயல்பட்டு வந்த ஆதவ் அர்ஜுன் சமீபத்தில் நடைபெற்ற அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் அவர் பேசிய பேச்சுக்கள் அரசியல் அரங்கில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து 6 மாத காலத்திற்கு அவர் சஸ்பெண்ட் செய்யப்படுவதாக, இடைநீக்கம் செய்யப்படுவதாக அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் அறிவித்திருந்தார். இந்த நிலையிலே அவர் சில தனியார் தொலைக்காட்சிகளை சந்தித்து பல்வேறு பேட்டிகளை கொடுத்து வந்தார். அதில் தொடர்ச்சியாக திமுக கொடுத்த அழுத்தத்தின் காரணமாகத்தான் திருமாவளவன் அவர்கள் அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் பங்கேற்கவில்லை என்றும் குறிப்பிட்டிருந்தார். குறிப்பாக அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் திருமாவளவனை அழைத்து திருவண்ணாமலையில் வைத்து அவர் அழுத்தம் கொடுத்தார். நீங்கள் இந்த புத்தக வெளியீட்டு விழாவுக்கு செல்லக்கூடாது, விஜய் கலந்து கொள்ளக்கூடிய புத்தக வெளியீட்டு விழாவில் திருமாவளவன் கலந்து கொண்டால் திமுக கூட்டணியில் சலசலப்பு ஏற்படும், எனவே நீங்கள் அந்த புத்தக வெளியீட்டிற்கு செல்லாதீர்கள் என்று அவர் ஏவாவேலு அழுத்தம் கொடுத்தார் என்று ஆதவ் அர்ஜுன் பேசியிருந்தார். இது மட்டும் இல்லாமல் இன்னும் பல்வேறு கருத்துக்களையும் ஆளும் தரப்பினர் மீதும் ஆளும் தரப்பில் இருக்கக்கூடிய பல்வேறு நபர்கள் மீதும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வந்தார். இந்த நிலையிலே இன்று காலை செய்தியாளர்களை சந்தித்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் ஆதவ் அர்ஜுன் தேவையற்ற கருத்துக்களை பேசி வருகின்றார், எனவே இது போன்ற கருத்துக்களை ஊக்கப்படுத்த முடியாது என்ற வகையிலே அவர் பேட்டியும் கொடுத்திருந்தார். இந்த நிலையிலேதான் ஆதவ் அர்ஜுன் தான் கட்சியிலிருந்தே முழுமையாக விலகுவதாக அவர் அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார். 6 மாத கால சஸ்பெண்ட் முடிந்து மீண்டும் அவர் கட்சியில் சேர்த்துக் கொள்ளப்படுவாரா என்றெல்லாம் பேச்சுக்கள் இருந்த நிலையில் தன்னால் எந்த பிரச்சனையும் யாருக்கும் வர வேண்டாம் என்ற காரணத்தால் தான் கட்சியிலிருந்து விலகுவதாகவும் அவர் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அரசியல் களத்தில் என்னை பயணப்பட வைத்து நேரடியாக களமாட செய்த தங்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தோழர்களுக்கும் எனது நன்றியையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கட்சியிலிருந்து வெளியேறும் இந்த கனமான அந்த முடிவை கனத்த இதயத்துடன் காலத்தின் சூழ்நிலை கருதியே எடுத்துள்ளேன் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இனிவரும் காலங்களில் உங்கள் வாழ்த்துக்களுடன் மக்களுக்கான ஜனநாயகம், சமத்துவம், சமநீதி என்ற அடிப்படையில் எனது அரசியல் பயணம் தொடரும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதில் முக்கியமான விஷயம், விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து அவர் வெளியேறினாலும் கூட தன்னுடைய அரசியல் பயணம் தொடரும் என்று ஆதவ் அர்ஜுன் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே இதுல அவர் ஆரம்பிக்கும் போது என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், பொருள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து முழுமையாக விலகுவது தொடர்பாக என்று குறிப்பிட்டிருக்கிறார். அதிலும் நான் என்றும் அன்புடன் மதிக்கும் அன்பு தலைவருக்கு வணக்கம் என குறிப்பிட்டு இந்த கடிதத்தை அவர் எழுதியிருக்கிறார். அதாவது ஆதவ் அர்ஜுன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்களுக்கு இந்த ராஜினாமா கடிதத்தை எழுதியிருக்கக்கூடிய நிலையில அந்த கடிதம் தற்போது வெளியாகி இருக்கின்றது. இதில் இறுதியில் வாய்மையே வெல்லும், நன்றி, இப்படிக்கு ஆதவ் அர்ஜுனா எனவும் அவர் கையொப்பமிட்டு தான் கட்சியில் இருந்து வெளியேறுவதற்கான அந்த உரிய காரணங்களை எல்லாம் பதிவிட்டு அவர் குறிப்பிட்டிருக்கிறார். 2 பக்கம் அவர் திருமாவளவன் அவர்களுக்கு எழுதியிருக்கக்கூடிய இந்த கடிதத்தில் எனக்குள் எழுந்த சில நியாயமான கோபங்கள் மற்றும் மக்கள் நலனுக்கு எதிரான விவகாரங்களில் என்னிடமிருந்து வெளிப்படும் கருத்துக்கள் விவாத பொருளாக மாறுகிறது. அது ஒரு கட்டத்தில் எனக்கும் உங்களுக்கும், அதாவது திருமாவளவன் அவர்களுக்கும் இடையே விரிசலை ஏற்படுத்தும் போக்காக மாறுவதை நான் விரும்பவில்லை என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஏற்கனவே கட்சியிலிருந்து என்னை 6 மாதம் இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கும் நிலையில் இது போன்ற வீணான விவாதங்களுக்கு வழிவகுக்க கூடாது என்று எண்ணுகிறேன் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இனி வரும் காலங்களில் புரட்சியாளர் அம்பேத்கர் கூறியதை போல அதிகாரத்தை நோக்கி கேள்வி எழுப்புங்கள் என்ற அடிப்படையில் சாதி ஒழிப்பு, சமூக நீதி, எளிய மக்களுக்கான அரசியல் உரிமை என்ற நிலைப்பாட்டோடு மத பெரும்பான்மைவாதம், பெண்ணடிமைத்தனம், மக்களை வஞ்சிக்கும் ஊழல் ஆகியவற்றை ஒழிக்கும் அரசியல் போராட்டங்களில்
தங்களுடன் தொடர்ந்து பயணிக்கவே விரும்புகிறேன் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே என்னை பற்றிய தேவையற்ற விவாதங்கள் பொதுவெளியில் தொடராமல் இருக்க வேண்டும் என்ற நோக்கில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து முழுமையாக என்னை விடுவித்துக் கொள்வதென்று முடிவெடுத்துள்ளேன் என்றும் அவர் தன்னுடைய ராஜினாமா கடிதத்திலே குறிப்பிட்டிருக்கிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து ஆதவ் அர்ஜுனா முழுமையாக விலகுவதாக அவர் தன்னுடைய அந்த விலகல் கடிதத்தை அக்கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்களுக்கு எழுதியிருக்கிறார். அரசியல் களத்தில் என்னை பயணப்பட வைத்த நேரடியாக களமாட செய்த தங்களுக்கு நன்றி என்றும் அவர் அந்த கடிதத்திலே குறிப்பிட்டிருக்கிறார். இந்த 2 பக்க கடிதத்திலே அவர் பல்வேறு விஷயங்களை சுட்டிக்காட்டி இருக்கக்கூடிய நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய வியூக வகுப்பாளராக பணியாற்ற தொடங்கி கட்சியின் அடிப்படை உறுப்பினராக இணைந்தேன் எனவும் தங்களுடைய சீரிய கட்சி அடிப்படை அதாவது எண்ணத்தின்பால் எனக்கு துணை பொதுச் செயலாளர் அந்த பதவியை கொடுத்தீர்கள் என்றும் இந்த கடிதத்தின் வாயிலாக அவர் நினைவு கூர்ந்து திருமாவளவன் அவர்களிடம் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அந்த பொறுப்புகளோடு கடந்த 2 ஆண்டுகளாக அர்ப்பணிப்புடன் கட்சி பணி ஆற்றினேன் என குறிப்பிட்டிருக்கும் ஆதவ் அர்ஜுன் சமுதாயத்தில் புரையோடி போயிருக்கக்கூடிய சாதிய கட்டமைப்புகள், அதன் அடித்தளம், தொடர்ந்து நீளும் அதன் அதிகார கரங்கள், பாதிக்கப்படும் மக்களின் துயர்கள் ஆகியவற்றை நான் ஆற்றிய களப்பணிகளில் உணர்ந்தேன் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். அதற்கு எதிரான செயல் திட்டங்கள் கொள்கை ரீதியாக வகுத்து என்னை செயல்பட வைத்த விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு நான் என்றும் கடமைப்பட்டுள்ளேன் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்தவரையிலே சமீபத்திலே தொடர்ச்சியாக ஒரு பேசு பொருளாக மாறி வருகின்றது. ஊடகங்களிலும் அரசியல் அரங்கிலும் அடிக்கடி பேசக்கூடிய ஒரு விவாத பொருளாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாறி வருகின்றது. காரணம் ஆதவ் அர்ஜுனுடைய செயல்பாடுகள், அவர் தொடர்ச்சியாக பேசக்கூடிய பேச்சுக்கள், அவர் கொடுக்கக்கூடிய நேர்காணல்கள் போன்றவை தொடர்ந்து விவாத பொருளாக மாறி வரக்கூடிய நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்தே முழுமையாக விலகுவதாக, ராஜினாமா செய்வதாக அவர் இந்த கடிதத்தினை திருமாவளவன் அவர்களுக்கு எழுதியிருக்கிறார்.